எங்க சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தாய்மார்களே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை நோக்கி உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாய் இந்த நாளிலே எங்களை உங்க மத்தியில அனுப்பி வைத்திருக்கிறார். நான் அகப்பட்டு நான் விடுவிக்க முடியாத நிலையில் ஒவ்வொரு நாள் ராத்திரி சமாதானத்தை இழந்தவனாய் தூக்கத்திலே பயந்து நடுங்குவேன். அருமையானவர்களே, பூமியில தப்பு பண்றவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு, ஒரு நீதிமன்றம் இருக்குமானால் நம்முடைய ஆத்மா பாவத்தோடு மரிக்கும் பொழுது இதுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்பதை நாம் மறந்து போக கூடாது. தொடர்ந்து துதி செய் மனமே, தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். எங்களை போல நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்க்க, அவர் எவ்வளவு நல்லவர் நீங்க தெரிஞ்சுக்க, இதுதான் நாங்கள் பெற்ற ஒரு நல்ல விஷயத்தையும் உங்களுக்கு அறிவிக்கும்படியாக இந்த நாளில் வந்திருக்கிறோம். அவர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்துக்காகவும் நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் அவர்களை ரட்சிப்பார்கள். இயேசு சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன். இயேசு சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உலகத்துல நீதிமான்களை இல்ல, நல்லவங்களை நான் நேசிக்க வரல. யாரு பாவியா இருக்கிறாங்களோ அவங்கள தான் நான் நேசிக்க வந்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார், மரித்தார். மரித்தவர் மரித்தவராகவே இல்லை, அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்டவர் அடக்கம் பண்ணப்பட்டவராகவே இல்லை. உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். வியாதியில இருக்காரு, அம்மா வியாதியில இருக்காங்களே நீங்க கலங்கலாம். ஆனா நீங்க கர்த்தரை விசுவாசிங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் சொல்லி. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிய, ஒரு நாள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு ரொம்ப மனவேதனையோடு நொந்து போய் நான் தனித்து அழுது கொண்டிருக்கும் போது இயேசு சொன்னார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் உனக்கு தேங்குகிறான்னு சொன்னார். அப்பதான் நான் அந்த பைபிளை நேசிக்க ஆரம்பிச்சேன், அந்த பைபிள் வசனங்களை நேசிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர் என்று நான் அறிந்தேன். துதிப்போரை தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் வரை துதித்தலை ஒருபொழுதும் விட வேண்டாம். இப்பொழுதே உங்கள் அற்புதம். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, நிச்சயமா இயேசுவை உங்களுக்கு உதவி செய்வாரு. உங்க தனிமையில இயேசுவை கூப்பிடுங்க, கண்டிப்பா உதவி செய்வாரு. திருமணத்துக்காக காத்திருக்கிறீங்களா, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. குடும்பத்துல பிரச்சனையா, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. தனிமையில இருக்கிறீங்களா, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இந்த மாதிரி எல்லா பாதையில நான் கடந்து வந்தேன். இயேசுவை மட்டும் என்ன நடத்தி இருக்கிறாரு, இயேசுவை உங்களே நடத்துவாரு. தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உயிரோடு இருக்கின்றார். கிராம பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிப சகோதர சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக.